ஒரு மாநிலத்தை சேர்ந்த முக்கிய தலைவர் பாஜக ஆதரவாளர்களுடன் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாமல் அவர் முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு கட்சியா, ரொம்ப அவமானமா இருக்கு மக்களை சந்திக்கின்ற பொழுதுன்னு பல தகவலை சொல்லியிருக்கிறார். அவரு ராஜினாமா செய்யறதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன, இது சார்ந்த முழுவப்படுத்த தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னது. அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாஜகவுடைய ஆதரவாளர், ஒரு மாநிலத்தின் முக்கிய மத்திய குழு உறுப்பினராக இருக்கிறாரு. அவருக்கிட்ட இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் இவங்க எல்லாமே கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறாங்க. ராஜினாமா செய்தது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஊடகத்துக்கு மத்தியில் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நான் மக்களை சந்திப்பதில் மிக அவமானப்படுறேன். இந்த கட்சியில் பல நாள் இன்னல்களை சந்தித்திருக்கிறேன். அதை எப்படி நான் மக்கள் முன்னாடி சொல்ல போகிறேன், எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, வெட்கக்கேடாக இருக்குன்னு அவர் தன்னுடைய வாயாலேயே பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்சியிலிருந்து நம்ம விலகி வரோம் அப்படின்னா அந்த கட்சியுடைய நிர்வாகம் சரியில்லை, தலைமை சரியில்லை அப்படிங்கிற பதில்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இவர் சொல்லக்கூடிய பதில் எப்படியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கட்சியே ஒரு அவமானமான கட்சி அப்படிங்கிற மாதிரியான பதில்களை அவர் தெரிவித்திருக்கிறார். எங்கே நடந்தது, என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய மத்திய மாநில குழு உறுப்பினரான இவருடைய புகைப்படம் போடுறோம் பாருங்க. செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த மாதிரியான தகவலை பகிர்ந்திருக்கிறார். அதாவது, இந்த கட்சியில இருந்ததுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது, மக்களாகிய உங்களை சந்திப்பதற்கே எனக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா இத்தனை நாளா மோசமான செயல்களை இந்த கட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. மோசமான கட்சியில இருந்ததை நினைத்து நான் வருந்துகிறேன் அப்படிங்கிற மாதிரியான பதில்களை மக்கள் முன்னாடி தெரிவித்திருக்கிறாரு. அதாவது, இந்த கட்சியிலிருந்து விளங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ நாராயண குரு அவர் தான் காரணம்ங்கிறாங்க. ஆனால் அவர் யார் அப்படின்னு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அவருக்கு இந்த பாஜகவும் ஆர்எஸ்எஸும் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது பெரியார், அம்பேத்கர், வள்ளலார் இது போன்ற தலைவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சித்தாந்த கொள்கைகளை அழிப்பதற்காகவே பிறந்தவர்கள்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் அந்த தலைவர்களில் முக்கியமான ஒரு நபர் தான் டாக்டர் அம்பேத்கர், பெரியார், வள்ளலார். இது போன்ற தலைவர்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுடைய சித்தாந்த கொள்கைகளை அழிப்பதற்காகவே பிறந்தவர்கள். இவங்க எல்லாமே வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள். அதே மாதிரி தான் நாராயணகுரு அவர்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய தலித் பழங்குடியின மக்களுக்காக தொடர்ந்து போராடியவர். இவருக்கு ஒரு புகைப்படம் வைக்கிறதுக்காக கேரள அரசாங்கமே தயார் செய்கிறாங்க. சுதந்திர தினத்தன்று அவர் புகைப்படம் பொறிந்தே ஒரு பிளாட் ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் மோடியும் ஆர்எஸ்எஸும் அதை தடுத்திருக்கிறாங்க, தடை செய்திருக்கிறாங்க. ஏன் தடை செய்தாங்க அப்படின்னு கேள்விகளோட மத்திய பாஜக குழு உறுப்பினரான இவர் தெரிவித்தது என்னன்னா, இந்த கட்சி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு ஒரு மோதலை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனையை தூண்டுவது மட்டும் இல்லை, இந்த கட்சி ஆரம்ப காலத்திலிருந்தே தலித்துகளுக்கும் எதிராகத்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு அப்பட்டமான உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார். அப்படியாகத்தான் இந்த நாராயண குரு அவர்களும் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கே எதிரானவர். இப்படி செஞ்சதுனால தான் அந்த மத்திய குழு உறுப்பினருக்கு கோபம் நான் மட்டும் இல்லை, பாஜகவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அத்தனை நபர்களும் நாங்கள் ராஜினாமா செய்துக்கிறோம், கூண்டோட கூண்டாக ராஜினாமா செய்துக்கிறோம் சொல்லிட்டு செஞ்சாங்க. இந்த நாராயண குரு என்பவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சாதியும் மதமும் இந்தியாவில் ஒன்றே ஒன்று தான், அது மட்டும்தான், வேற எந்த பலதரப்பட்ட சாதிகள் கிடையாது, பலதரப்பட்ட மதங்கள் கிடையாது, அனைவரும் சமம் என்றும் உருவ வழிபாட்டை எதிர்த்தவர் நாராயணகுரு. இப்படியாக இருக்கிறதுனால தான் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பிடிக்கல, அவங்களுடைய புகைப்படத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் அம்பேத்கருடைய சிலைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூண்டு போட்டு, அம்பேத்கருடைய சிலைகளுக்கு கூண்டு போட்டு அடைக்கப்பட்டு வைத்திருக்கிற மாதிரியெல்லாம் நீதிமன்றங்களில் வைத்திருக்கிறாங்க. அதை ஏன் எதிர்த்து இன்னும் வழக்கு போடலன்னு தெரியல.
அம்பேத்கர், பெரியார் போன்ற தலைவர்கள் எல்லாம் பகுத்தறிவை நம் சமுதாயத்தில் வளர்த்து கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு, உருவ சிலை வழிபாடு இது போன்ற சம்பவங்களை எல்லாமே எதிர்த்தவங்க. ஆனால் அந்த கொள்கை தானே ஆர்எஸ்எஸ் வைத்து இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் பரப்பி நாங்கள் இந்துத்துவா கொள்கையை இந்தியா முழுவதும் பரப்பி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் இப்படி ஒரு சீர்திருத்தத்தை நாராயணகுரு அவர்கள் கேரளாவில் மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார். ஆனால் அவரோட புகைப்படம் வைக்கக்கூடாதுன்னே தடை செய்திருக்கிறாங்கன்னா இவர் எப்பேற்பட்ட அநியாய வியாதிகள் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு சில தலைவர்கள் இந்த கட்சியே சரியில்லை, இதெல்லாம் ஒரு கட்சியா, இதில் இருக்கிறதுக்கே அவமானப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமறைவாகிறது, இல்லைன்னா மக்கள் மத்தியிலேயே தொடர்ந்து ராஜினாமா செய்கிற சம்பவங்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்திலேயே நடந்திருக்கு. அப்போ பாஜக கூட்டணியில் இருப்பவங்க ராஜினாமா செய்யும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பதில்களை சொல்லிட்டு விலகிறாங்க. இது இந்தியாவுடைய தேச துரோக கட்சின்னு சொல்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் தலைவிரித்தாடுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவரே எங்களுக்கு பதவி கொடுத்தாரு, இப்போ அவரே எங்களை விலகிக்க சொல்லிக்கிறாருன்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலையும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ராஜினாமா செஞ்சாங்க. இது மாதிரி தொடர்ந்து பாஜக கூட்டணியில் இருப்பவங்க தொடர்ந்து ஒவ்வொருத்தராக கலந்துட்டு வராங்க. இப்படி கலந்துட்டே வந்தால் பாஜக அப்படிங்கிற கட்சி இந்தியாவை விட்டு கூடிய விரைவில் தகர்த்தப்படுவார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்கு ஒரு ஆதரவாளர் கூட இருக்க மாட்டாங்க. ஒரு பெரும்பான்மை வாக்கு பெற்றதாக சொல்லப்படுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு இப்போ வாக்கு வங்கிகளை குவிப்பதற்காக பாஜக செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒருபோதும் எடுபடாது. ஏன்னா தொடர்ந்து இவங்க இந்து இஸ்லாமியர்களுக்கான பிரச்சனையை உருவாக்குவாங்க, தலித்துகளுக்கு எதிராக நடந்துப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. தொடர்ந்து மதங்களின் பெயரில் அரசியல் நடத்தி அந்த மதங்களுக்கே எதிராக நடந்துக்கிறாங்கன்னு எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. அப்படி குற்றம் சாட்டுறது மட்டும் இல்லாமல் அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே தங்களுடைய கட்சியில் இருப்பவங்களே இப்போ செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறாங்க. அந்த ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எது போன்ற சித்தாந்தத்தை கொள்கையை கடைபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, பார்ப்பனியத்திற்கு வேலை செய்வதற்காக மட்டும்தான் ஆர்எஸ்எஸ்ஸா. இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்துக்களுக்கெல்லாம் எந்த விஷயம் செஞ்ச மாதிரி தெரியல. அது ஒரு நாடகம் அப்படிங்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட நிலை மக்களுக்காக என்ன செய்திருக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்புறாங்க. இப்படி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் நடந்திருக்கு. அடுத்து குஜராத்தில், வட மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யலை. அதுக்கு பீகார் ஒரு எடுத்துக்காட்டு, உத்தரப்பிரதேசம் ஒரு எடுத்துக்காட்டு, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் இது போன்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்காட்டு. ஏன் அஸ்ஸாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஹிமந்த பிஸ்வா சர்மா இஸ்லாமியர்களோட வீடுகளையே காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களே சட்டவிரோதமாக குடியேறிகள்னு. அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் வெறுப்பு பேச்சு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு. அப்போ தொடர்ந்து பாஜக ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, தலித்துகளுக்கு எதிரான கட்சி அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக இவங்க செய்யக்கூடிய சம்பவங்களின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. இதை மட்டும் இல்லாமல் இப்போ ஓட்சோரி அப்படிங்கிற விஷயம் நடந்தது. அந்த ஓட்சோரி வாக்காளர் அதிகார யாத்திரை பீகாரில் நடத்துகின்ற போது ராகுல் காந்தி அவர்களும் சொல்கிறாரு, முக்காவாசி தலித்துகளுடைய ஓட்டு, இஸ்லாமியர்களோட ஓட்டு தான் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துகளுக்கும் எதிரான ஒரே கட்சி பாஜக ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த சம்பவங்கள்னால தான் பாஜக கட்சியிலிருந்து வெளியேறேன், இத்தனை நாளாக இருந்திருக்கு, அவமானப்படுறேன்னு மத்திய குழு உறுப்பினர் சொல்லிட்டு இன்னும் பல எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்கிறாரு. இத்தனை நாளாக கேரளாவில் இருக்கக்கூடிய தலித்துக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றுமே செய்யலை. அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தான் நாராயணகுரு. ஆனால் இந்த மோடி அவர்கள் எந்தெந்த ஊருக்கு என்னென்ன மாதிரியான ட்ராமாஸ் போடணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. பீகாருக்கு போனால் நீ இப்போ நிதி ட்ராமா போட்டுட்ருக்கிறாரு. கேரளாவுக்கு வந்தால் நாராயணகுரு மாதிரி ஆளே இல்லைன்னு புகழ்ந்து பாடினாரு. ஆனால் இப்போ அவரோட புகைப்படத்துக்கே தடையை செய்கிறாரு. மணிப்பூருக்கு போனால் மணிப்பூர் மக்களே 2 ஆண்டுகளை சந்திக்காமல் இருந்தார், இப்போ தேர்தலுக்காக சந்திக்கிறாரு. ஆனால் இவர் வாக்கு வங்கி அரசியலுக்காக நாடகம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு அவர் மக்கள் மத்தியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அப்பட்டமாக தெரிவித்துட்டு, மக்களை சந்திப்பதற்கும் எனக்கு வெக்கமாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கட்சியில் இத்தனை நாள் நான் பயணம் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இதே மாதிரி தான் தொடர்ந்து இஸ்லாமியராக இருக்கக்கூடிய பெண் முக்கிய முகவர் அவங்களுமே ராஜினாமா செய்திருந்தாங்க. அலிஷா அப்துல்லா அவங்களுமே சொல்லியிருந்தாங்க இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்தை இந்த கட்சியில தரதில்லை. அடுத்ததா இன்னும் சில உதாரணங்கள் சொல்லணும்னா, பாண்டிச்சேரியில நோயாளிகள் இருக்கிறாங்க. அந்த நோயாளிகளுக்கு நலத்திட்டங்கள் தர்றதா சொல்லி அவங்க நம்பரெல்லாம் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க பாஜக காரங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த நம்பரை வச்சு உறுப்பினராக சேர்த்துட்டு தேசத்தை காப்போம் வாழ்க மோடிஜி அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸ்லாம் வந்திருக்கான். மிஸ்டு கால்ஸ் கொடுத்து உறுப்பினராக சேர்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக தொடர்ந்து உறுப்பினர்களையும் சேர்த்து கொண்டு சேர்ந்த உறுப்பினர்களுக்கு எதிராக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு, கேரளா இது போன்ற மாநிலங்களில் இடம் பிடிக்கிறதா பார்த்தாங்க. கேரளாவில் ஒரு எம்பி சீட் வாங்கிட்டாங்க. சுரேஷ் கோபி இருக்கிறாரு. ஒரு தமிழ்நாட்டில் கர்நாடகாவிலலாம் தொடர்ந்து அவங்களுக்கு என்ன மக்கள் அவங்களுக்கு ஆதரவே கொடுக்கறது இல்லை. இப்போ இந்தியா முழுவதும் ஆதரவு பெறுவதற்காக தான் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாடகம்லாம் எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, தலித்துகளுக்கெல்லாம் எதிரானவர்கள். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் மாட்டு இறைச்சி விற்கிறவங்கள எப்படி அடின்னு அடித்தாங்க. உணவு அப்படிங்கிறது ஒரு சுதந்திரம். அவங்களுக்கு எந்த உணவு பிடிக்குதோ அந்த உணவை விருப்பப்பட்ட பேரில் உண்ணலாம். அப்படிங்கிறது தான் மனிதர்களுடைய ஒரு குணாதிசயங்களாக இருக்குது. ஆனால் மனிதர்களுடைய குணத்துக்கு எதிராக மனிதர்களுடைய உணர்வு, மனிதர்களுடைய தேவை இதை புரிந்து கொள்ளாமலே ஒரு கட்சி நடக்குதுன்னா அது பாஜக தான், ஆர்எஸ்எஸ் தான் அப்படிங்கிற குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுடைய உரிமையும் பறிக்கிறாங்க. பாபர் மசூதி இடிப்பு, இதனால தான் இஸ்லாமியர்களுடைய ஓட்ஸே பிஜேபிக்கு போலாங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்மையான சம்பவம் சத்தீஸ்கரில் நடந்தது. 2 கன்னியாஸ்திரிகளை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி இவங்க பெண்களை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி 1 வாரம் கிட்ட சிறையில் வைத்து அவங்களை எவ்வளோ துன்புறுத்தி இருந்தாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் இவங்க எல்லாத்துக்குமே எதிரானவர்கள் தான் பாஜக. அதனால தான் அவமானப்படுறேன்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து விலகி இருக்கிறாங்க. இப்படியாக தொடர்ந்து விலகி கொண்டே இருந்தார்கள்னா பாஜக இந்தியா விட்டை துடைத்தெறியப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் பாஜக ஒன்று நினைத்திருக்கிறாங்க, இந்தியாவிற்குரிய பன்முகத்தன்மையை அறவே ஒழித்துட்டு ஒற்றைத்தன்மையை கொண்டு வர பார்க்குறாங்க. அது ஒருபோதும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன.